ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், இதுல பிரசன்டும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு. பிரசன்ட்லயும் ஃபியூச்சர்லயும் கர்த்தர் இருக்கிறார். பாஸ்ட்லயும் இருந்தார். பாஸ்ட் தானே, பாஸ்ட் எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு கர்த்தர் உன்னை நித்தமும்னா அங்க வந்துட்டார், எண்டு வரை வந்துட்டார். பிரசன்ட் எப்படி இருக்குன்னா மகா வறட்சியான காலம். ஃபியூச்சர் நீ இருப்பாய். எப்படி இருப்பாய்? வறண்டு அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தில் மெலிந்த பசுக்களை போல அப்படி இல்லை. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருக்குது, உன் மூலமாய் கொடுக்கப்பட வேண்டியதும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மகா வறட்சியான காலத்தில் தான் கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நினமுள்ளதாக்குகிறார். இதெல்லாம் உள்ள நடக்குது, உள்ள நடக்குது. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் சொல்றார், இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க உங்ககிட்ட நிறைய சேஞ்ச் இருக்கு அப்படின்னு. எந்த காலத்துல தெரியுமா? மகா வறட்சியான காலத்துல. என் ஃப்ரெண்ட்ஸே பேசும்போது சொல்றாங்க, ஏ உங்ககிட்ட நிறைய மாற்றம் இருக்குப்பா. அதாவது வெளியே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுறது ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது. ஏதேனை உண்டாக்கினார், ஆதாமை உருவாக்கினார். ஈசாக்க ரெடி பண்ணி கொடுக்க 10 மாசம், ஆபிரகாம ரெடி பண்ண 25 வருஷம். ஆமென். ஈசாக்க ரெடி பண்ணி கொடுக்க 10 மாசம், ஆனா ஆபிரகாம ரெடி பண்ண 25 இயர்ஸ். கர்த்தர் மாற்றுகிறார். மோசே கையில் இருக்கிற கோலை வைத்து அற்புதம் செய்ய வைக்க ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. போட்டு எடுத்தா போதும், போட்டு எடுத்தா போதும். ஆனா போர்டை வைக்கிறதுக்கு மோசைய 40 வருஷம் டியூன் பண்ணார். நீ போட்டு எடுத்தா உன் மேட்ரே வேற. ஆனா அதுக்கு கர்த்தர் 40 இயர்ஸ் அவனை செப்பரேட் பண்றார், தனியா கொண்டு வந்து 40 வருஷம் கழிச்சு வனாந்திரத்துல கொண்டு, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே கிட்ட கேட்டிருந்தா மோசே சொல்லியிருப்பார் ஏன் கோல் இருக்கு அப்படின்னு. இப்ப மோசே கிட்ட கேட்கிற உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு அப்படிங்கிறார். அதான் போடு. ஏன் என்னுடைய இதெல்லாம் வச்சிட்டு இருக்க கூடாது? ஆண்டவரே ஒரு கோல் இருக்கு, போடு. போட்டாச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி போடுன்னா போட மாட்டான். அதனாலதான் எங்க கொண்டு வரார் தெரியுமா? மகா வறட்சியான காலத்துல. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி கிருபையாய் என்னை நடத்தி செல்லும். இந்த மகா வறட்சியான காலம் பிரசங்கம் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அப்படி இருக்கும். அப்படி நல்லா வேர்த்து இருக்கும்போது ஒரு ஃபேன் 5ல வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனா அதுல பயணிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, போதும்பா சாமி, வனாந்திரம் 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 வனாந்திரம். ஆமென். சிலர் ஒருவேளை கேட்கலாம், எடுத்துட்டு வந்த செய்தியை சொல்ல வேண்டியதானே. அதுவும் தேடி பிடிச்சு கர்த்தர் ஏன் காது கேட்கறதுக்குன்னே இந்த மகா வறட்சியை கொண்டு வராரு. கர்த்தர் நல்லவர். எங்க பூணு ஊதி அபிஷேகத்தை கொடுக்க கர்த்தருக்கு முடியும். ஆனா ஊதி அவர்களை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தார்.
பேதுரு வரும்போதே பேதுரு கேபா அப்படின்ட்டார். பேதுரு, என் மனசுல உன்னை குறித்து ஒண்ணு வச்சிருக்கிறேன், அப்படி நீ மாறுறது வரைக்கும். சில நேரத்தில் சோதனைக்கு சாத்தான் பெர்மிஷன் கேட்கும்போது எஸ்ஸும்பேன், தெரியாது நமக்கு. சாத்தான் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டான், நான் வேண்டாம் என்றேன்னு சொல்லல, நான் உன் விசுவாசம். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் எஸ் சொல்லி இருக்கிறேன் பேதுரு, வெயிட் பண்ணிக்க, எஸ் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே எஸ் எல்லாம் சொல்லிடாதீங்கப்பா. ஆமே, பேதுரு நான் எஸ் சொல்லி இருக்கிறேன், ஏன்னா என் மனசுல நான் ஒண்ணு பார்த்திருக்கிறேன் பேதுரு, ஒண்ணு யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்னை நான் பேதுருவா பேதுருவா கேபா, கேபானா கல்லு, கல் துண்டு, பாறை பாறை, அப்படி உன்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் உன்னை நடத்துறேன், என் பின்னாடி வா. நம்பி போனான் பேதுரு. சமுத்திரத்தில் ஆண்டவரை ஒருத்தரும் கேட்காதது அவன் கேட்கிறான், நீரே ஆனால் நானும் வரட்டுமா? நான் இறங்கி உம்மிடத்தில் வர, எனக்கு கடல்ல நடக்கணும்னு ஆசையில கேட்கலப்பா, நான் உங்ககிட்ட வர ஆசையில கேட்கிறேன், வா. வந்தார். எத்தனாவது ஸ்டெப்ல உள்ள போவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் காற்றை நிறுத்தல, காற்று அடிக்க விட்டுட்டு இருக்கிறார். அவர் வந்தாலே காற்று நிக்கணும், ஆனா நிக்க விடல. அடி 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 அடி, கொஞ்ச நேரம் கூட அடி. காற்றுக்கு ஒரே குஷி. இயேசுக்கு முன்னாடி வச்சு பேதுரு அடிக்குது, ஒரே குஷி, அடி அடி. சாத்தா வந்து யோபுவை பத்தி, நீங்க ஒண்ணு தொடுவீங்கன்னா நீ தொட்டுக்கோ தொட்டுக்கோ, என்ன வச்சுக்கோ. சில நேரத்தில் எஸ் சொல்றாருல, எதுக்கு தெரியுமா? அவர் மனசுல ஒண்ணு என்ன பார்க்கிறார். அதுதான் சொல்லுகிறார், நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து எடுத்தேன். பேதுரு ஒரு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது காற்று அடிக்கிறதை கண்டு அப்படின்ற, அந்த காற்று மட்டும் அடிக்காம இருந்திருந்தா அவன் உள்ள போயிருக்கவே மாட்டான். காற்று ஆண்டவர் நிறுத்த விடாம அடிக்க விடுறாரு. அவன் ஒரு உள்ள போயிட்டு வந்தாதான் ஸ்ட்ராங் ஆவான். உள்ள போனதும் கையை வச்சு பிடிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், சில இடத்துல இவன் டவுன் ஆயிட்டு வந்துட்டான்னா நல்லா இருப்பான்னு தெரியும் அவருக்கு. சில இடத்துல நம்மள அப்படியே அப்படி யோசேப்பு போயிட்டே இருக்கிறார், இப்படி போயிட்டு இருக்கு. யோசேப்புடைய கிராஃபை பார்த்தா இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு டவுன் ஆயிட்டு வந்தா நல்லா இருக்குமே. யோசேப்பு போர்த்திபார் வீட்டில இருந்து அப்படியே இங்க கொண்டு வரார், திருப்பி செயலுக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுன் ஆக விட மாட்டார். ஆமென். எசேக்கியேல் 47 கர்த்தர் நடத்துகிற காரியத்தை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். இங்கே ஒரு தண்ணீர் ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதை காண்பித்துக் கொடுக்கிறார். 2வது வசனத்துல, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, என்ன புறப்படுறார், இப்போ நட அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, இவனை நடக்க விட்டுட்டு தண்ணீரை பாய விடல, தண்ணீரை பாய விட்டுட்டு, சத்தமா சொல்லுங்க, இந்த தண்ணீர் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆவியானவருக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இதுதான் விசேஷம். அந்த தண்ணீர் வலதுபுறமாய் பீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை புறப்பட பண்ணி, அது பாய்ந்ததுக்கு அப்புறம் புறப்பட பண்ணுகிறார். என்னை சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் பாய்கிறதா இருந்தது. எங்கெல்லாம் இந்த தண்ணீர் பாயுதோ
அங்கெல்லாம் என்ன நடத்துறார். இப்ப தண்ணீர் பாயுதுன்னு வைங்களேன், எங்க போகும்? எங்கெல்லாம் ரூட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தண்ணீர் போகும். அப்ப எனக்கென்று அவர் ஏற்படுத்தின பாதையில இந்த தண்ணீர் பாய்கிறது. அவர் என்னை நடத்தி கொண்டு போறார். இப்படி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறவர் திடீர்னு சுத்தி நடத்துகிறார். ஏன்னா தண்ணீர் அப்படி பாயுது. அப்பதான் அளக்கும் போது அது கணுக்கால் அளவா இருந்தது. தேவனால் நடத்தப்படும் போது ஆரம்பம் அற்பமா இருக்கும். அளக்க 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 தண்ணீரின் அளவு கூடி கூடி தலைக்கு மேல போகுது. தேவனால் நடத்தப்படும் போது ஆரம்பம் அற்பமா இருக்கும். அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான ஓ அசட்டை பண்ணாதவரே அன்பா. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். நேரம் போகுது. இது நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா 1-2 மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன். அளக்கிறாரு. அந்த வசனத்துல கவனிச்சீங்கன்னா பின்னும் அவர் அப்படின்னு இருக்கும். 4வது வசனம். அதே 4வது வசனத்துல இருக்கு பின்னும் அவர். நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும் இல்ல, அவருக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும். தாவீதுக்கு திருப்தி என்ன தெரியுமா? தாவீது சொல்றார், ஆண்டவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்ததே எனக்கு பெருசு. அவரு நோ, அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தேவனால் நடத்தப்படும் போது நம்ம பாதியிலே திருப்தி ஆயிரும். ஆனா அவர் அப்படி கிடையாது. நீ திருப்தி அடைந்தாலும் போதாது, மீதி 12 கூடை நிறைய எடுக்கத்தக்கதாய் தான் கர்த்தருடைய கிரியை இருக்கும். கணுக்கால் அளவு தண்ணீர். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நின்றவனுக்கு கணுக்கால் அளவு தண்ணீர் என்பது கடலில் நிற்பதை போன்றது. உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே சுற்றி நடந்தவனுக்கு கணுக்கால் அளவு தண்ணீர் என்பது புரியணும்னா அந்த ஐஸ்வர்யவான்ட்ட கேட்டா போதும். அவன் எனக்கு ஒரு 300 லிட்டர் சின்ன பாட்டில் போட்டீங்கன்னா என் பேக் சைடில் வைப்பேன்னு கேட்கல. லாஸ்ட் ஒரு விரல் நுனியிலிருந்து ஒரு டிராப் தண்ணி. எனக்கு எவ்வளவு யோசித்தும் பத்தல. அந்த ஒரு டிராப் தண்ணியில இவனுக்கு என்ன, அப்போ எந்த அளவுக்கு ட்ரையா. 37வது அதிகாரம். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் சுற்றி நடத்தினவனுக்கு இப்போ கணுக்கால் அளவு தண்ணி என்பது அது கடல்ல நிற்பது போன்றது. ஆனா அவர் விடல. கர்த்தரால் நடத்தப்படுகிற சகோதரா சகோதரி, அவர் அளக்க ஆரம்பித்தா நீ போதும் போதும்னு சொல்லுவ. பின்னும் 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 அளந்து 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 கடக்க முடியாத தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் முளைத்தது. அப்படியா இருக்கு. அப்ப எப்போ முளைச்சுது? எப்போ வளர்ந்துச்சு? முளைத்து வளர்ந்த பிறகுதான் அந்த விருட்சம். முளைத்தது தெரியாது, வளர்றதுன்னு தெரியாது. ஆனா அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தெரியும். தேவனால் நடத்தப்படும் போது முளைக்கிறது தெரியாது. நீங்க நடக்கிற பாதையில தான் முளைக்க விடுவார், தெரியாது. நீங்க நடக்கிற பாதையில தான் வளர விடுவார், தெரியாது. ஆனா அவர் திரும்ப நடத்தி கொண்டு வரும்போது இக்கரையிலும் அவன் ஒரு சைடு வளர்ந்தாலும் காட்ட மாட்டான். ஒரு சைடாவது காட்டுங்க ஆண்டவர். நமக்கு அப்படிதானே, ஏதாவது ஒரு சைடாவது. 2 சைடும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இக்கரையிலும் அக்கறையிலும்
வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, 8வது வசனம், இவன் அந்த விருட்சங்களை பார்க்கும்போது அவர் அவனை பார்க்கிறார். 37வது அதிகாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிச்சோன்னு நினைக்கிறேன். உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் அவனை நோக்கி, ஆண்டவர் அதை தான் தொடர்ந்து பேச வைக்கிறார். இப்போ 2 சைடு விருட்சத்தை எப்படி பார்க்கும்போது கர்த்தர் அவனை அப்படி பார்க்கிறார். ஆமென். 37க்கு அப்புறம் தான் 47 வைக்கிறார். என் கண்கள் நன்மையை காணும் போது நான் படுகிற சந்தோஷத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்புகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அது வரைக்கும் பார்க்கல அவனை, அது வரைக்கும் அவர் அளந்துட்டு இருக்கிறார். ஆண்டவர், நான் எவ்வளவு கூடுறேன், பார்க்காமலே இருக்கிறீங்களே, நான் உன்னை ஒரு வாட்டி பார்ப்பேன். நீ சந்தோஷப்படுறத, நீ மகிழுகிறத. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்படுறத பார்க்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல தகப்பன், நான் மகிழ்வதை காண அவர் விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற மகா வறட்சியான அனுபவத்தில் இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்காகவே பேச வைக்கிறார். நீங்க மகிழ்வதை காண அவர் ஆசையாயிருக்கிறார். ஆசையாயிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. அவர் நடத்துவா. அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. எங்க நடத்துறார் அவர்? நீ ஒழுங்கா தானே போயிட்டு இருந்த, ஏன் இப்ப இப்படி போற? அந்த தண்ணீர் அப்படி போகுது. நடத்துகிறார். பின்னும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும்பா, என் வாழ்க்கையிலே விருட்சங்கள் முளைக்க எவ்வளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என உமக்கு தெரியும். உங்க நடத்துதலுக்கு என்னை தருகிறேன் முழுவதுமாக. கண்களை மூடி தாழ்த்தி, கிருபையாய் என்னை நடத்தி, தயவாய் என்னை, ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடியுமா? ஒரு 2 நிமிஷம். அவர் என்னை புறப்பட பண்ணி நடத்தி, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்கள். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நடத்துங்கப்பா. ஒரே வார்த்தை, இருதயம். அப்ப நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில் என் ஓட்டத்தில் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தப்போ
நடத்திடுமே திருக்கரம். நடத்துங்கப்பா. ஆமென். குயவன் கையில் அனுதினம் நீ க்ளோரி. குயவன் கையில் நல்ல தகப்பனே, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். கஷ்டத்தில் கைவிடுகிறவர் அல்ல, பாதையில் விலகுகிறவர் அல்ல. உம்முடைய நாமமே அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவரே, நீர் எங்களை நடத்துவீராக. உம்மால் நடத்தப்படும் போது எங்கள் ஆத்துமா திருப்தியாகும், எங்கள் எலும்புகள் நிணமுள்ளதாகும். வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல எங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். உம்மால் நடத்தப்படும் போது மாத்திரமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. நீர் நித்தமும் நடத்துகிற தேவன். உம்மால் நடத்தப்படும் போது எங்களுக்கு மகிமை நிச்சயம் ஆண்டவரே, மகிமை நிச்சயம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்வீராக. எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.